பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் அ ப்ராசஸ் காஸ்ட். ஓகே, மெட்டீரியல்ஸ் கன்சியூம், டைரக்ட் லேபர், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், இன்புட் இன் ப்ராசஸ் ஏ கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டும் கொடுத்துட்டாங்க. வேல்யூ ஆஃப் நார்மல் வேஸ்டேஜ் rupees 8 per 100 யூனிட்ஸ். ஓகே, இது என்னன்ட்டு நான் வந்து சம் போடும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மெட்டீரியல்ஸ் கன்சியூம், நம்ம நார்மலாக மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ல வந்து எடுப்போம்ல. ஸோ மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு போட்டுடலாம் 12,000. டைரக்ட் லேபர் 14,000. ஓகே, டைரக்ட் லேபர் வந்து 14,000. அடுத்தது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 4,000. அடுத்தது பாருங்க, இன்புட் இன் ப்ராசஸ் ஏ. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம எழுதணும். ஓகேவா? நம்மளோட எக்ஸ்பென்சஸ்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் வந்து இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் வந்து இன்புட்டாக போட்டிருக்காங்க. அதுக்கு அமௌண்ட் வந்து 10,000. அப்போனா ஒரு யூனிட் வந்து ₹1. கரெக்டாக? ஒரு யூனிட் ₹1. ஸோ வந்துட்டு யூனிட்ஸும் போட்டாச்சு, அமௌண்ட்டும் போட்டாச்சு. ஓகேவா? அவங்க வந்துட்டு ருபீஸ்லேயும் 10,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அமௌண்ட்டும் போடணும். ஸோ யூனிட்ஸும் போடணும், அமௌண்ட்டும் போடணும். ஓகே, ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு யூனிட்ஸில் வந்து 10,000 டோட்டல். இது வந்துட்டு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000. ஓகேவா? ஸோ அதை நம்ம ரெண்டு பக்கமும் டேலி பண்ணிடணும். எப்பயுமே வந்துட்டு டெபிட் சைடை வச்சு தான் நம்ம டேலி பண்ணுவோம். ஸோ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, அடுத்தது அவுட்புட் வந்து 9,400 யூனிட்ஸ். நம்ம இன்புட் எவ்வளோ கொடுத்தோம்? 10,000 கொடுத்தோமா? 10,000க்கு அவுட்புட் வந்து 9,400 தான் வந்திருக்கு. ஓகேவா? 9,400 யூனிட்ஸ் தான் டோட்டல் ஃபினிஷ்டு ஸ்டாக்காக அவுட்புட் வெளியில் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, நார்மல் லாஸ். இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிறது 10,000, பட் ஆனால் அவுட்புட் வந்து 9,400 தான் வந்திருக்கு. அப்போ அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு லாஸ் ஆயிருக்கு. கரெக்டாக? 10,000 போட்டோம், பட் ஆனால் நமக்கு 9,400 தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு? 600 வந்து நமக்கு லாஸ் ஆயிருக்கு. இது வந்துட்டு நார்மல் லாஸ். ஓகேவா? ஸோ அப்நார்மல் லாஸாக இருந்தால் அவங்களே கொஷினில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை நம்ம நார்மல் லாஸாக தான் நம்ம அசியூம் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, வேல்யூ ஆஃப் நார்மல் வேஸ்டேஜ் ₹8 per 100 யூனிட்ஸ். அதாவது இப்போ நமக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆயிருக்கு? 600 வேஸ்ட் ஆயிருக்கா? 600 யூனிட்ஸ் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் 100 யூனிட்ஸ்க்கு ₹8 வந்து நீங்கள் வந்து ஸ்கிராப் வேல்யூவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேல்யூ ஆஃப் நார்மல் வேஸ்டேஜ்னா நமக்கு வேஸ்ட் ஆகிற யூனிட்ஸ்லாம் இருக்குல்ல, வேஸ்ட் ஆகிற பொருள்லாம், அதெல்லாம் நம்ம வந்துட்டு எங்கேயாவது நம்ம சேல் பண்ணி அதுலேருந்து நம்மளால மணி வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 100 யூனிட்ஸ் வந்து நம்ம வேஸ்டேஜ், நம்மளோட 100 யூனிட்ஸ் ஆஃப் வேஸ்டேஜை வந்து சேல் பண்ணோன்னா நமக்கு ₹8 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் இருக்குது? 600 யூனிட்ஸ் இருக்குது. 100 யூனிட்ஸுக்கு ₹8 வந்து நமக்கு ரிட்டர்ன் வருது கேஷ். இப்போ 600 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு சின்னதாக ஒரு ஒர்க்கிங்ஸ். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 100 யூனிட்ஸ்க்கு, அதாவது யூனிட்ஸ் காலம் ருபீஸ் காலம் நீங்கள் தனியாக போட்டுக்கணும். ஓகே, 100 யூனிட்ஸ்க்கு ₹8 வந்து வேஸ்டேஜ், சாரி ₹8 வந்து ரிட்டர்ன் கிடைக்குது அந்த வேஸ்டேஜுக்கு. அப்போ 600 யூனிட்ஸ் வேஸ்டேஜுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து இந்த எல்லோ பாக்ஸில் இருக்குல்ல, இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். 600 யூனிட்ஸை நம்ம வந்து சேல் பண்ணோன்னா நமக்கு வேல்யூ வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ 8 கிராஸ் மல்டிப்ளை 8 into 600 டிவைடட் பை 100 பண்ணோன்னா நமக்கு 48 கிடைக்கும். ஸோ 48 தான் நம்மளோட இந்த 600 யூனிட்ஸ் வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ. ஓகேவா? 48 வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்துருச்சு. நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா அந்த வேஸ்டேஜ் எல்லாம் சேல் பண்ணிட்டு ₹48 வந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 40,000 டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு 40,000 இல்லையா, அதில் 48 வந்து நமக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டோம். நம்ம 48 வந்து நமக்கு கேஷாக வந்துருச்சு இந்த வேஸ்டேஜ் மூலியமா. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ காஸ்ட் நமக்கு? 40,000 மைனஸ் 48 பண்ணோம்னா 39,952 தான் நமக்கு டோட்டல் காஸ்ட். ஓகேவா? 48 வந்து நம்ம, அதாவது இந்த 40,000 டேரெக்டாக நம்ம காஸ்ட்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா 40,000ல் 48 வந்து இந்த வேஸ்டேஜ் எல்லாம் விற்று நம்ம காசாக கொண்டு வந்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 39,952 தான் நமக்கு வந்து காஸ்ட். ஓகேவா? ஸோ 39,952 டிவைடட் பை 9,400. 39,952ன்றது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. அதுக்கு யூனிட்ஸ் வந்து பார்த்தோம்னா 9,400. அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் பர் யூனிட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4.25. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.